FB ad Facebook advertisement எனக்கு எப்பவுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படினோடனே கூகுள் ஆட் ஸ்ட்ரைக் ஆகும், அப்புறம் தான் ஃபேஸ்புக் ஆட் ஸ்ட்ரைக் ஆகும். சரி, ஓகே. இப்போ ஃபேஸ்புக் ஆட் நம்ம எதுக்காக ஃபேஸ்புக் ஆட் போகணும்? ஃபேஸ்புக் ஆட் போகிறதுனால நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மார்க்கெட்டிங்கில் 2 மார்க்கெட்டிங் இருக்குங்க. ஒன்று இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், இன்னொன்று அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்னை தேடி வராங்க அப்படின்னா நான் பண்ணுறது வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். அவர் என்னை தேடி வர வைக்கிறேன். நான் கஸ்டமரை தேடி சார் இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ணால் அது வந்து அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். சில சமயத்தில் நீங்கள் சில ஸ்ட்ரீட்ஸில் பார்ப்பீங்க, பெல்ட்டு பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, இந்த பர்ஸு வாங்கிக்கிறீங்களா, பெல்ட்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில இடத்துல உங்களை டைரெக்டாக வந்து அணுகுவாங்க, இதை வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஷாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்ஸ் யாரையும் போய் அணுகலை, ஷாப்பை அப்படியே ஷாப்பாக இருக்குது, நீங்களாக போகிறீங்க அந்த ஷாப்பில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். இப்போ நான் இந்த ஃபேஸ்புக் ஆடுன்றதை வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்காக பார்க்குறேன். கூகுள் ஆடை இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்காக பார்க்குறேன். அதாவது கூகுள் ஆடில் வந்து நான் பர்டிகுலராக ஒரு பிஸ்னஸை பற்றி சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா. ஆனால் ஃபேஸ்புக்கில் நான் எப்போவுமே வந்து இந்த பிஸ்னஸுக்காக இதில் போய்ட்டு அப்ரோச் பண்ணி ஒரு ஆடை கிளிக் பண்ணலான்லாம் அங்கே ஆடுக்காக போக மாட்டேன். ப்ராபப்ளி நான் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்காக போவேன். அங்கே சைடில் அந்த ஆட் இருந்தது தான், மேபி அந்த ஆடு வந்து என்னை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஆடை கிளிக் பண்ணி பார்ப்பேன், ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் ஆடை வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் டூலாக பார்க்குறேன். கூகுள் ஆடை இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் டூலாக பார்க்குறேன். இதில் சந்தேகமே வேணாம், இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் when compared to அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். சில பேர் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்கை ஒரு அன்னாயிங்காக கூட நினைப்பாங்க. ஓகே, சரி. அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் வேறு யார் பண்ணுவாங்கன்னா, பிராண்டிங்காக நீங்கள் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு பிரிங் அவேர்னஸ் அபவுட் யுவர் பிஸ்னஸ், அபவுட் எ சப்ஜெக்ட், ஓகே, யூ கேன் கோ ஃபார் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் இஸ் எ கிளியர் லீட் ஜென்ரேஷன் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், ஓகேங்களா. சரி, அடுத்தது இந்த ஃபேஸ்புக் ஆடு யாருங்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், பிஸ்னஸ் வித் மாஸ் அப்பீல். நம்பர் 1, எந்த பிஸ்னஸ் வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸை வந்து அப்பீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தே கேன் கோ ஃபார் ஃபேஸ்புக் ஆட். லோக்கல் டார்கெட்டிங், நான் இந்த லோக்கலைஸ்டு ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் டார்கெட் பண்ணணும், ஹூஎவர் இட் மே பி அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த லோக்கல் ஆடியன்ஸ் டார்கெட்டிங். ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், ஒரு ஃபிசிக்கலாக ஷாப் வச்சுருக்கோம், அந்த ஏரியாவில் நான் அங்கே இருக்கிற பீப்புள் ஹூஎவர் யூஸிங் ஃபேஸ்புக் அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அந்த லோக்கல் மார்க்கெட்டிங்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சில டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள், நான் ஒரு நிமோனிக் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபேப்ரிக், அதாவது ஃபேஷன், அகாமடேஷன், ஹோட்டல்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டிக், பியூட்டி, ஓகேங்களா, பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் ரீட்டைல் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ், காஸ்மெட்டிக்ஸ். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தே கேன் கோ ஃபார் ஃபேஸ்புக் ஆட்ஸ். ரொம்ப ஈவன் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ சொன்னோன்னா காமன் மேனுக்கு வந்து அது ஈஸியாக புரியும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஃபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், கிளாஸஸ், ஐ கிளாஸ், இல்லைன்னா வந்து ட்ரெஸ்ஸஸ், பெல்ஸ், பேக்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் வந்து புரியும். ஒரு டூ டெக்னிக்கலாக நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, மெக்கஃபி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், காமனாக ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு காமன் பர்சனுக்கு புரியாது, ஓகேங்களா. இது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்னா வைரஸ்னோடனே வேறு ஒரு வைரஸை அவங்க மைண்டில் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப அது வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட், அது வந்து இங்கே நம்ம ஃபேஸ்புக்கு ஒத்து வராது. ஸோ இந்த மாதிரி வந்து
ஒரு காமன் பீப்புளில் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேஷன்ஸ், ட்ராவல்ஸ், அகாமடேஷன்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், இது மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அது தவிர வந்து இல்லை சார், நான் ஃபேஸ்புக்கில் வந்து என்னுடைய ப்ராடக்ட் சர்வீஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது தான், இருந்தாலும் நான் ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக பண்ணணுங்க. அதில் வந்து ரொம்ப க்ளீனாக மானிட்டர் பண்ணணும், எங்கே அவங்க ஆடு சர்வ் ஆகுது அதெல்லாம் ட்ராக் பண்ணுங்கள். மெட்டா பிக்சல் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு கன்வர்ஷன் வந்துதான்னு சொல்லிட்டு அவுட்புட்டை பாருங்கள். ஏபி டெஸ்டிங் சொல்லுவாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ரைட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது டேட்டா இன்புட்ஸ் கொடுக்கணுன்னா அதை கொடுங்க. ஸோ யூ ஹாவ் டு பி லிட்டில் பிட் கேர்ஃபுல் அண்ட் காஷியஸ், அண்ட் யூ ஷுட் ஹாவ் சம் பேஷன்ஸ், and you should input the relevant data. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லீடை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் மூலிமா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ்புக், கூகுள் ஆட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நான் சொல்லும்போது என்னென்னா, if you want to go for outbound marketing, if you want to go for branding, if you want to go for lifestyle, selling the lifestyle products and products that the common man can get, abdinrambodhu you can go for Facebook. If you want lead generation, if you want to go for inbound marketing, if you want to reach the right people, ஓகேங்களா, யூ கேன் யூஸ் கூகுள் ஆட். ஓகேங்களா, அதே மாதிரி லிங்க்டின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இஸ் செப்பரேட்லி ஃபார் த பிஸ்னஸ் பீப்புள், சோஷியல் நெட்வொர்க்கிங்கு அந்த மாதிரி வந்து அது தனியாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நான் கூகுள் ஆடையும் ஃபேஸ்புக் ஆடையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஃபேஸ்புக் ஆடில் நீங்கள் ஏதாவது சக்ஸஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஆடை பற்றி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரும். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.